மூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மூன்றாம் அதிகாரம் 18 முதல் 25 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18 வசனம் முதல் 25 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கும் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமானலாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. கடந்த பல மாசங்களாக இந்த கொலோசியருக்கு நிருபத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். பல்வேறு விதமான அம்சங்களில் நாம் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த கொலோசியருக்கு நிருபம் மொத்தம் 4 அதிகாரங்கள்ல முதல் 2 அதிகாரங்கள் கடவுள் மனுஷனுக்கு என்ன செய்தார் என்பதை விவரமாய் போதிக்கிறது. மனிதனுக்காக கடவுள் என்ன செய்தார், மனிதன் பாவியாய் இருந்த போது தேவன் மனுஷனை எப்படி நேசித்தார், அவனை தேடி எப்படி வந்தார், அவனுக்காக ரத்தம் சிந்தி, அவனுக்காக காயப்பட்டு, அவனுக்காக அவமானப்படுத்தப்பட்டு விண்ணுலக விட்டு மண் உலகம் வரைக்கும் வந்து மனுஷட பாவங்களுக்காக சிலுவையில பலியாகி சிலுவையில ரத்தம் சிந்தி மனுவர்க்கத்தின் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இவ்விதமாய் தேவன் மனிதனை நேசித்தார்னு சொல்லி இந்த முதல் 2 அதிகாரங்கள் முழுவதும் கடவுள் மனுஷனுக்கு என்ன செய்தார் என்பது ரொம்ப விவரமாய் போதிக்கிறது. அந்த முதல் 2 அதிகாரங்கள்ல நாம் எதை பார்க்க முடியாதுன்னு சொன்னா, மனுஷன் என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மனுஷனை பற்றி அங்க எந்த விவரமும் கிடையாது. ஆனால் 3, 4 இந்த 2 அதிகாரங்கள்ல தேவன் உங்களை இப்படி நேசித்து அன்பு கூர்ந்து உங்களுக்காக ரத்தம் சிந்து மரித்து உங்களை மீட்டெடுத்தார் அல்லவா, அந்த தேவனை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எப்படி அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த 3, 4 அதிகாரங்கள். இன்னும் இந்த 3, 4 அதிகாரங்கள்ல மனுஷன் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி போதிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய அல்லது தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும். கிறிஸ்தவத்தில் எப்படி சொல்லி வச்சுட்டாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா அவருக்கு ஏதாச்சும் செய் பொருத்தனை பண்ணிக்கோ, ஏதாவது பொருத்தனை பண்ணுன்னு சொல்லி வச்சதுனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதை ஆண்டவனுக்கு ஏதாச்சும் செய்யணும், ஆண்டவனுக்கு எதுவும் காசு இல்லாத மாதிரி, ஆண்டவனுக்கு எதுவும் உதவி இல்லாத மாதிரி நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி இவங்க ஏதோ செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் ஆண்டவன் உங்களிடத்தில் இதை செய் அதை செய்யணும் அவரை கேட்பது கிடையாது, எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்குமானால், நாம் செய்கிறதுக்கு பதிலாக நம்ம எண்ணங்களையும் மனசையும் உள்ளத்தையும் நம்முடைய குணாதிசயங்களையும் தான் மாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவனுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டா இருக்கிறது. ஏமேன். கடவுளுக்கு செய்யணும்னு சொன்னா முதல்ல உங்களோட குணாதிசயத்தை மாத்துங்க. அதுதான் ஆண்டவனுக்கு செய்கிற மிகப்பெரிய பெஸ்ட் ஆட்டிடியூட். தான் குணாதிசயத்தை மாற்றுங்க, உங்களுடைய மனப்போக்கை மாற்றுங்கள்,
உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். இதை விட ஆண்டவனுக்கு எதுவும் பெருசா நம்ம செய்யவே முடியாது. கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணிட்டாங்க, எப்படி ஆச்சுன்னா, ஆண்டவனுக்காக ஒரு 4 ஃபேன் வாங்கி கொடுத்துறேன், ஆண்டவனுக்காக ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வாங்கி கொடுத்துறேன். இது ஆண்டவனுக்கு இடமே இல்லாத மாதிரி, ஆண்டவனுக்கு ஃபேன் இல்லாத மாதிரி. ஆண்டவனுக்கு எல்லாம் இருக்குதுங்க. ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது ஃபேனையோ, இடத்தையோ, காசையோ, பணத்தையோ அல்ல. ஆண்டவன் மனிதரிடத்தில் எதிர்பார்ப்பது மனிதனுடைய குணம், மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய இருதயம். இதுதான் ஆண்டவன் எதிர்பார்க்கிற தவிர இதை விட ஆண்டவன் பெருசா மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆகவே நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட மைண்டை எப்படி மாற்றணும், நம்முடைய குணத்தை எப்படி மாற்றணும், நம்முடைய கேரக்டர் எப்படி மாற்றணும், நம்முடைய பிஹேவியர் எப்படி மாற்றணும். ஏன்னா அதுதான் கிறிஸ்டியன் லைஃப்க்கு வேண்டிய மிக முக்கிய அம்சம். அதை விட்டுட்டு நான் ஃபேன் வாங்கி கொடுத்துட்டுமா, நான் சேர் வாங்கி கொடுத்துட்டுமா, நான் இடம் வாங்கி கொடுத்துட்டுமா, நான் இதை வாங்கி கொடுத்துட்டுமா, வெள்ளையை அடிச்சு கொடுத்துட்டுமா, அதெல்லாம் தேவை கிடையாது. கடவுளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. கடவுளுக்கு வேண்டியது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய குணம், உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம். இதுதான் ஆண்டவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். அந்த விதத்தில் இந்த 3-4 அதிகாரங்கள் எதை பற்றினா, கிறிஸ்தவருடைய வாழ்வின் முறை, கிறிஸ்டியன் லைஃப் ஆட்டிடியூட்ஸ், அவர்கள் எப்படிப்பட்ட விதமாய் வாழ வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், இதை பற்றி போதிக்கிறது. 2வது, கடந்த 3ஆம் அதிகாரத்துடைய கடந்த ஒரு சில நாட்களாக என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதல் 17 வசனங்கள் சோசியலிசம், சொசைட்டில நாம் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவ எப்படி நாம் பிரதிபலிக்க வேண்டும், அந்த சொசைட்டியை பற்றி, சோசியலிசம் பற்றி பேசி 18 25 வசனம் வரைக்கும் அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தையே கம்ப்ளீட் பண்றாங்க. 18 25 வரைக்கும் ஃபேமிலியில எப்படி இருக்க வேண்டும், ஃபேமிலியை பற்றிய ஒரு போதனை, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும், குடும்பம், குடும்பம், இந்த ஃபேமிலி எப்படி நடத்துறது, ஃபேமிலியில் எப்படி இருப்பது, உறவுகளை எப்படி வளர்ப்பது, உறவினர்கள் மத்தியில் எப்படி ஜீவிப்பது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மிக தெளிவாக போதிக்கிற ஒரு போதனை தான் இந்த 3ஆம் அதிகாரத்துடைய கிளைமேக்ஸ். அது எண்டிங்ல வருது. கிறிஸ்துவர்களுக்கு எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, இன்னும் அவங்க அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னைய சொல்லுவாங்க, நாங்க இந்த சென்னையிலேயே நான் படிச்சு வளர்ந்ததுனால இந்த பழம்பெரும் கிறிஸ்தவர்லாம் சென்னையில தான் பெருசா இருக்கிறாங்க. நீங்க இப்போ தமிழ்நாட்டில் எங்க எடுத்தாலும் சென்னை ஒரு பிக் கேபிட்டல், அது ஹெட் குவார்டர் மாதிரி. அது எல்லா பிசினஸ் மேன் அங்கதான் இருப்பாங்க, எல்லா ரிலிஜியன் லீடர்ஸ் அங்கதான் இருப்பாங்க, எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அங்கதான் இருப்பாங்க. ஸோ சென்னை ஒரு ஹப் மாதிரி. ஸோ இங்க இந்த பழைய இந்த பெந்தகோஸ்த போதகர்கள், பழைய பாரம்பரிய மதவாதிகள்லாம் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானாங்க ஃபேமிலியோட. ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, நான் ஒரு 18 வயசு 19 வயசு பாருங்க, அந்த டீனேஜ்லயே நான் கடவுளை விசுவாசித்து கடவுளுக்காக வாழணும்ன்ற ஒரு முடிவு எடுத்து படிக்கிறதுக்கெல்லாம் காலேஜுக்கெல்லாம் போயாச்சு. வாழ்க்கையில படிக்கவே மாட்டேன், படிப்புனால பெரிய அலர்ஜி நம்மளுக்கு. ஆனா அப்படிப்பட்டவன் படிக்கிறோன்ற ஒரு எண்ணத்தோட போயாச்சு. சரி, கடவுளுக்காக வேலை செய்யணும், கூலி பண்ண படிக்கணும் சார், படிக்கிறதுக்காக போயாச்சு, படிச்சாச்சு. வந்த பிறகு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சில போதகர்கள் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் பழைய ஆளுங்க, எல்லாம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, நல்லதா போயிடுச்சு, அவங்க எல்லாம் போய் சேர்ந்தது. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தம்பி நீ இப்போ சாதாரண மனிதன் நினைக்காத, நீ ஒரு பிரசங்கியார், ஊழியக்காரன் நீ. ஆமையா, என்ன பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்தாத, இந்த ஜிகுன்னு போடுறது, இந்த மாதிரி கலரை போடுறது, இந்த மாதிரி வஸ்திரத்தெல்லாம் போட்டு உலக பிரகாரமா வாழாத. நீ ஊழியக்கார மாதிரி நடந்துக்கோ, ஊழியக்கார மாதிரி சட்டை மாட்டிக்கோ, ஊழியக்கார மாதிரி போ, வா, பேசு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஊழியக்காரன் வஸ்திரம்னா எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜுப்பா போடு, இந்த மாதிரி பெரிய அங்கிய போடு, இந்த மாதிரி வெள்ளைய போடு, சட்டையை போடு, இதை போடு, அதை போடு. அப்போ நான் நினைச்சேன், பிரசங்கியாரனா இப்படிதான் இருக்கணும் போல, ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் உலக பிரகாரமான வஸ்திரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படி டியூன் பண்றாங்க. நம்மள தொல்லை கொடுப்பாங்க. எங்கேயா ஒரு ஊழியத்துக்கு போகணும்னா முதல் போய் சட்டையை மாத்திடுவானுவாங்க. நீ இந்த சட்டையெல்லாம் வராத, இதெல்லாம் பரிசுத்தவர்களுக்கு போற இடம், இந்த மாதிரி வரக்கூடாதுவாங்க.
இவங்களுடைய மேஜர் அபிப்பிராயம் என்ன, பிரதானமான அபிப்பிராயம் என்ன, ஊழியக்காரன் ஆயிட்டா சட்டையை மாத்தணும் தான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளா இருக்குது. ஆனா வேத புஸ்தகம் பைபிள் எங்கேயுமே சட்டையை மாத்தோ, கலரை மாத்தோ, முடிய மாத்தோ, அதை மாத்தோ, இதை மாத்தோன்னு பைபிள் எங்கேயும் போதிப்பதே கிடையாது. ஆனா பைபிள் கேரக்டரை மாத்துந்து, பிஹேவியரை மாத்துந்து, குணத்தை மாற்றுன்றது. இந்த கேரக்டர்ஸ், பிஹேவியர், குணம், இது நாம போற சட்ட துணியோட ரொம்ப வேல்யூவானது. சட்டைனாங்க சட்டை, கலர்னாங்க கலரு, அதோட ரொம்ப முக்கியமானது குணம். ஓராமன் தான் வருது, இன்னும் மற்றவங்களாம் விலங்கல போல. சட்டையில பெரிய மாற்றம் இல்லைங்க, எந்த சட்டை போறது பெரிய முக்கியம் கிடையாது. அதை விட மிக முக்கியமானது குணம், நடத்தை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய லைஃப் ஸ்டைல், இதுதான் மஸ்ட். இதுதான் மாத்தணுமே ஒழிய ஊழியக்காரனாட்ட இந்த சட்டையை போடணும், விசுவாசியாட்ட அந்த சட்டையை போடணும், ஊழியக்காரனாட்ட இதை கலட்டணும், விசுவாசியாட்ட அதை மாட்டணும், அதெல்லாம் கிடையாது. பைபிள் அதை சொல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் சொல்றது யாரு? மதங்கள், போதகர்கள், மதவாதிகள். இவங்க தான் இந்த மாதிரி சொல்லி 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 கிறிஸ்தவத்தையே வேற மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா இப்போ உலகத்துல பார்க்கிற கிறிஸ்தவத்துக்கும் பைபிள் இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் மிகப்பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. அதுக்கும் பைபிளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆகவாதான் அவங்களை எல்லாம் கிறிஸ்தவெல்லாம் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. ஹலோ, அவங்களே ஏத்துக்கிறது கிடையாது, அது வேற விஷயம். நான் ஏத்துக்கிறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன ஏத்துக்கிறது இல்லை. முதல்ல நான் பேசுறது ஏத்துக்கிறது இல்லை, நான் நடந்துக்கிறது ஏத்துக்கிறது இல்லை. பிகாஸ் ப்ராப்ளம் என்னன்னா இந்த டீச்சிங்ல தான் ப்ராப்ளம். இந்தியாவில் இந்த மாதிரி டீச்சிங்ஸ் அவங்க கேட்கறதும் கிடையாது. பட் பைபிள் என்ன சொல்றது? உங்களுடைய எண்ணங்களை, குணத்தை, இருதயத்தை, வாழ்வின் முறைமைகளை மாற்றுங்கள். நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவரை போல குணத்தை உடையவர்களாக இருங்கள், அவரை போல அறிவுள்ளவர்களாக இருங்கள், அவரை போல நடவடிக்கை உள்ளவர்களாக இருங்கள், அவரை போல கருணை உள்ளவர்களாக இருங்கள், அவரை போல அன்புள்ளவர்களாக இருங்கள். இதை விட ஒரு எஃபெக்டிவானது உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆனா கிறிஸ்துவர்கள் எங்க சொல்லி வச்சுட்டாங்க? என்னெல்லாம் வீட்டுக்கு வந்து டியூன் பண்ணுவாங்க, தம்பி நீ ஊழியக்காரன்பா, இந்த மாதிரி போக கூடாது, போ மதர்சாக்கு போ, அங்க ஊழியக்காரன்னு சொல்லி அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறான். மதர்சா இன்னைக்கு இருக்குது, அது பல வருஷமா இருக்குது போல, எல்லாம் அங்கதான் பாயிண்ட் வராங்க. மதர்சாக்கு போ, வேற எங்கேயும் போகாத, நான் அமிச்சேன்னு சொல்லணுவாங்க. இது வேற யாரு போகுது மதர்சாக்கு? அங்க போயிட்டு இந்த கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ளோரை வச்சு வெறும் வெள்ளையா இருக்கும், பரலோகமா இருக்கும். உள்ள போனாலே அப்படியே ஜொலிக்கும், வைட்டா, எங்க பார்த்தா வெள்ளையா இருக்கும். அங்க போன்றது அவங்க என்ன சொல்றாங்க பாரு, ஒரு போலீஸ பாரு, அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு வாட்ச்மேனை பாரு, அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அவங்கள சர்வன்ஸ். ஒரு டாக்டர் பாரு, ஒரு வக்கீல பாரு, இவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்மோட தாங்கள் இந்த துறை சார்ந்த நபர்கள் என்று ஐடென்டிஃபை பண்றாங்கப்பா. அவங்க சொல்றாங்க எனக்கு, நீ கூட என்ன பண்ணு, கடவுளுடைய ஊழியக்காரன்றதை ஐடென்டிஃபை பண்ணு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடு. அப்போ கிறிஸ்துவம் எங்க போய் லாக் ஆகுதுன்னு சொன்னா, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எதை வேண்டுமென்னாலும் மாட்ட ரெடி, கலட்டவும் ரெடி. சோ பைபிள் உங்களை அடையாளப்படுத்த சொல்ல, உங்க லைஃபையே மாத்துன்னு சொல்லுது. ஆமென். லைஃப் ஸ்டைல மாத்துங்க, கேரக்டர்ஸை மாத்துங்க, குணத்தை மாத்துங்க. இந்த சிக்னிபிகன்ஸ் எல்லாம் வேணாம், அடையாளமே வேணாம், அடையாளமே தேவைப்படாது. ஏன்னா உலகத்துக்கு தான் அடையாளம் தேவை, பட் தேவன் அடையாளம் பார்ப்பதில்ல. தேவன் உள்ளத்தையும் எண்ணத்தையும் வாழ்க்கையின் நடைமுறை தான் அவர் கவனிக்கிறார், வேற எதையும் அவர் கவனிப்பதே கிடையாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஹார்ட் தாங்க மஸ்ட். அவருக்கு இந்த அடையாளம் தேவை கிடையாது. எனக்கு தான் லொகேஷன் தேவை, எனக்கு தான் போர்டு தேவை, எனக்கு தான் மேப் தேவை, எனக்கு தான் எல்லாம். ஏன்னா நான் மனுஷன். ஆனா காடுக்கு லொகேஷன் தேவையில்லை, காடுக்கு மேப்பும் தேவையில்ல, காடுக்கு போர்டும் தேவையில்ல. காடுக்கு தெரியும் எங்க மதுரை இருக்குது, எங்க திருச்சி இருக்குது, எங்க ஹைதராபாத், அவருக்கு நல்லாவே தெரியும். நாம போகும்போது எல்லாத்தையும் காதுல கழுதுல மாட்டிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஸோ காடுக்கு அடையாளம் படுத்த சொல்ல, காடு கேரக்டர்ஸை மாற்ற சொல்ல. ஆகவே தான் பாருங்க,
கிறிஸ்தவர்கள் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க, பல நூற்றாண்டுகளாக எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் வஸ்திரத்தால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களை மேல் அலங்காரத்தால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பட் கிறிஸ்தவர்கள் உள்ளத்தால் அவர்கள் மாற்றப்படவில்லை, கேரக்டர்ஸால் மாற்றப்படவில்லை, அவர்கள் பிஹேவியர்ஸால் மாற்றப்படவில்லை, ஆனால் தோற்றத்தால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தோற்றம் முக்கியம் கிடையாதுங்க. புலி கூட பசுத்தோலை போத்த முடியும். புலி மேல கூட நீங்க பசுத்தோலை போட்டா அது என்ன ஆயிடாது, புலி ஆயிடும். புலி மாதிரி காட்சி அளிக்கும். சோ இதெல்லாம் சீட்டிங். நீங்களாகவே இருங்க, உங்களுக்கு விருப்பமானதை படி வாழுங்க, நீங்கள் ஃப்ரீடமா இருங்க, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உங்கள் சுதந்திரத்தை கை வைக்கல கடவுள். கடவுள் எப்பவுமே ஃப்ரீடமை பறிக்கிறவர் கிடையாது. ஃப்ரீடமை பறிக்கிறதுனா யாருன்னா பிசாசு தான், நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறவங்க. ஆகவேதான் பாருங்க, இன்னைக்கு ஏன் ஊழியத்துக்கு நிறைய பேர் வரதில்லைன்னா, அவனுக்கு என்ன சொல்லி வச்சிட்டானுன்னு தெரியல. இல்ல பாஸ்டர், ஊழியத்துல போன எங்க ஃப்ரீடமே போயிடுவோம். நாங்க வேற யாரோ சொல்லி வச்சிட்டோம்ப்பா, உங்க ஃப்ரீடம் யாரும் பறிக்கிறது கிடையாது, நீங்க ஃப்ரீடமா இருக்கலாம். ஆனா இந்த கடவுளுடைய ஊழியத்துல கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னுடைய கேரக்டரை நான் சேஞ்ச் பண்றேன், என்னுடைய குணத்தை நான் சேஞ்ச் பண்றேன், என்னுடைய நடவடிக்கைகளை நான் சேஞ்ச் பண்றேன். கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்றதுனாலயோ, குணத்தை சேஞ்ச் பண்றதுனாலயோ, நம்முடைய நடவடிக்கைகளை சேஞ்ச் பண்றதுனாலயோ இதனால ஃப்ரீடம் ஒருபோது என்ன செய்யப்படாது. ஹலோ, இதனால ஃப்ரீடம், சுதந்திரம், லிபரேஷன், லிபர்ட்டி இதெல்லாம் பாதிக்கப்பட போவது கிடையாது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதனால லிபர்ட்டி பாதிக்கப்படும், லிபரேஷன் பாதிக்கப்படும், கிடையாது. அதெல்லாம் பாதிக்கப்படாது. இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை இன்னும் அருமையா இருக்கும், வாழ்க்கை இன்னும் இனிமையா இருக்கும், வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கும். வாழ்க்கை நஷ்டமாவதற்கும், வாழ்க்கை கசப்பாய் இருப்பதற்கும், வாழ்க்கை மோசமாய் போவதற்கும் என்னுடைய கேரக்டர்ஸ், பிஹேவியர், என்னுடைய நடவடிக்கைகள் தான் பிரச்சனையே தவிர இந்த மற்ற காரியங்கள் வாழ்க்கை பாதிக்க போவது கிடையாது. ஆமீன். இந்த விதத்துல இந்த 3ஆம் அதிகாரம் 25 நாம 18 இல்ல 18 படிக்கும் போது என்ன கண்டென்ட்ல படிக்க போறோம், என்ன ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை கவனிக்க போறோம்னு சொன்னா, ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ல. ஒரு ஃபேமிலின்னு எடுத்தாச்சுன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரு குடும்பம் எடுத்தாச்சுன்னா இது 3 இருந்தாதான் ஒரு ஃபேமிலி அல்லவா? பிறகு கணவனுக்கு ஒரு ஜாப், அப்ப சர்வன்ஸ் அண்ட் மாஸ்டர், எஜமான், வேலையாள், இப்படி வெவ்வேறு விதமான ஆஸ்பெக்ட்ல எல்லாமே ஃபேமிலி ரிலேட்டடாவே கொடுத்துருக்குறாங்க. 18 to 25 வரைக்கும் இதெல்லாமே ஃபேமிலி ரிலேட்டட் தான். ஸோ எஜமான வேற மாதிரி பார்க்காதீங்க, உங்க ஜாபை வேற மாதிரி பார்க்காதீங்க, பிள்ளைகளை வேற மாதிரி பார்க்காதீங்க, குடும்பத்தை வேற மாதிரி, எல்லாம் குடும்பத்தோட கனெக்ஷனா இருக்குது இல்லவா? இந்த 18 to 25 படிக்கும் போது கிறிஸ்டியன் should do characteristics of the abundance life of Christian. கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமாய் செய்ய வேண்டிய அவருடைய குணாதிசயங்கள். குணாதிசயத்தை தான் கடவுள் கை வைக்கிறார். கேரக்டர்ஸ், கேரக்டர் அதான் முக்கியம். 18 படிக்க போறோம். இந்த 18 படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வராரு அப்படி பார்த்தீங்கன்னா, மனைவிகளே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க இதுதான் ப்ராப்ளம். இந்த கீழ்ப்படியுங்கன்ற வார்த்தையை எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா, இது நம்ம யாரோ ஒருத்தருக்கு அடிமையாக ஆக்க வைக்கிறாரு. பைபிள் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. ஏன்னா கீழ்ப்படியுங்கள் அப்படின்னாலேயே ஒருத்தருடைய எப்படி ஓனருக்கு ஒரு லேபர் கீழ்ப்படுகிறானோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போகுது. இந்த கீழ்ப்படின்ற வார்த்தை விரும்பாத ஒரு வார்த்தை ஜனங்கள் மத்தியில. அதனாலதான் பாருங்க, இந்த மேரேஜ்ன்றாலே நிறைய பேர் ஃபாரின் எல்லாம் யாரும் கல்யாணமே பண்றது கிடையாது. ஃபாரின்ல கல்யாணம் ஏன் பண்றது இல்லைன்னா இதனாலதான். அடப்போங்கப்பா, கல்யாணம் பண்ணாலே என் ஃப்ரீடமே போயிடும், கல்யாணம் பண்ணா என்னுடைய சுதந்திரமே பறி போயிடும், இஷ்டம் போல சுத்த முடியாது, இஷ்டம் போல சாப்பிட முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சாகிற வரைக்கும் அவரு கூடவே இருக்கணும். இதெல்லாம் ஒரு லைஃபா? நம்மளால சுதந்திரம் இருக்க முடியாதுன்னு சொல்லி
ஃபாரின்ல நிறைய பேர் எதை அவாய்ட் பண்றாங்கன்னா திருமணத்தையும் என்ன பண்றாங்க, அவங்க அவாய்ட் பண்றாங்க. சார் திருமணம் பண்ணாம எப்படி வாழ்வீங்க? அதுக்கு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. யாரு கூட வேணா எத்தனை வருஷம் வேணா அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணலாம். ஹலோ, இந்த லிவிங் டு ரிலேஷன் இப்போ ஃபாரின் கல்ச்சரல் எது வரைக்கும் வந்துச்சு சொன்னா நம்முடைய இந்தியா வரைக்கும் வந்துடுச்சு. இப்ப இந்தியாவில் என்ன பிரச்சனை, இங்கேயும் அந்த இந்த இந்த திருமண பிரச்சனை, லிவிங் டு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இங்கேயும் அதிகரிச்சுட்டு இருக்குது. இங்க கூட கல்யாணத்துக்கு யாரும் சம்மதிப்பது கிடையாது, கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. கல்யாணங்கிறது அது பழங்காலத்து கான்செப்ட். அது கல்யாணம் பண்ணாதான் வாழ முடியுமா, கல்யாணம் இல்லாம வாழ முடியாதா, இவரை வாழலையா அவர் வாழலையான்னு சொல்லி எல்லா தத்துவம் பேசுவாங்க. ஸோ திருமணங்கிறது ஒரு டேஞ்சர் மாதிரி பாக்குறாங்க. இன்னொன்னு ராங் ரிலேஷன்ஷிப் போயிடுறாங்க. லிவிங் டு ரிலேஷன்ஷிப் தவறான ஒரு உறவுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. பட் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஐடியா கிடையாது. ஃபர்ஸ்ட் கல்யாணங்கிறது நம்முடைய கான்செப்டே கிடையாது, நம்முடைய ஐடியாவே கிடையாது. கல்யாணம்னு நமக்கு தெரியவே தெரியாது முதல்ல. சோ திருமணம்ன்ற கான்செப்டையே காட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார் உலகத்துல. ஆதாம் ஏவாள் என்கிற ரெண்டு பேரையும் ஒன்றா இணைக்கிறார். அந்த கான்செப்ட் அவர் கொண்டு வராரு. அடுத்தது ஃபேமிலி செட்டப், இந்த ஃபேமிலி கான்செப்ட். ஃபேமிலி கூட அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐடியா. சோ ஃபேமிலிங்கிறது நம்முடைய ஐடியா கிடையாதுங்க, கடவுளுடைய ஐடியா. எதுவுமே நம்புறீங்க? சோ குடும்பம்ன்றது ஒரு நல்லது. இந்த குடும்பம்ன்றது சமுதாயத்துக்கு ஏற்றது, சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப நல்லது, அது ஆசீர்வாதமானது. ஏன்னா அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது இல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. திருமணத்துல கூட அப்படிதான் போறாங்க அல்லவா, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஸோ வெட்டிங் மேரேஜ்ன்றது மனிதனுடைய கான்செப்ட் கிடையாது முதல்ல. அதுக்கப்புறம் இன்விடேஷன் என்ன பண்றாங்க, பெரியோர்களால் இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு சோ மண்டபத்தில் இவருக்கு திருமணம் நடைபெற இருக்குது, நீங்கெல்லாம் வாங்கன்றாங்க. ஸோ கல்யாணத்தை பெரியவங்க நிச்சயிக்கிறதில்ல, பெரியவங்களுடைய ஐடியா கிடையாது முதல்ல. கல்யாணம் தேவனுடைய ஐடியா. எதுவுமே நம்புகிறீர்கள்? தேவனுடைய ஐடியாவை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டு பெரியவர்கள் அதை நிச்சயிக்கிறார்கள், அதை அக்ரி பண்றாங்க, அதை ஒத்துழைக்கிறாங்க. சோ அதான் திருமணம் நடைபெற ஆரம்பிக்குது. திருமணத்துக்கு பிறகு இவங்க என்ன, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்வை, ஏன்னா ஒரு குடும்பத்தை சமுதாயம் ரொம்ப கவனிக்கிறது, ஒரு குடும்பத்தை சமுதாயம் பார்க்கிறது. ஸோ அந்த பெண், அந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாமா, பெண் கொடுக்கலாமா, அந்த குடும்பத்தோட நம்ம சம்பந்தம் வைக்கலாமா, சம்பந்தம் வைக்க கூடாது அப்படின்றத ஒரு தனிப்பட்ட பர்சனை கவனிப்பது பதிலாக ஒரு குடும்பத்தை வாட்ச் பண்ணது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை வச்சுதான் குடும்பம் விரிவடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். இந்த திருமணத்தை பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இங்க சொல்லப்பட்டுள்ளது. மனைவிகளுக்கு முதல்ல சொல்றாங்க, மனைவிகளே கர்த்தரை கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிங்கிற வார்த்தை தான் பெரும்பாலும் பெண்கள் விரும்பாத ஒரு வார்த்தை. அது என்னங்க கீழ்ப்படுகிறது, அப்ப நாங்க கீழ்ப்படினோம் அவங்க கீழ்ப்படிய கூடாதா? இதனே இப்போ பைபிள் எங்களுக்கு தான் சொல்லுது முதல்ல கீழ்ப்படிங்கன்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிற ஒரு ராங்கா அவங்க திங்க் பண்றாங்க. பட் பைபிள் என்ன சொல்லுது? wives submit yourselves unto your own husbands. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுது? கீழ்ப்படியுங்கள் என்கிற அந்த தமிழ் பதத்தை ஆங்கிலத்தில் சப்மிட் பண்ணுங்க. அது நல்லா இருக்குது. இங்க யாரும் தப்பா மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல, ஆனா அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். ஆனா அவங்க ஸ்டைல் எப்படி கொடுக்குறாங்க, ஆங்கிலேயர்கள் எப்படி கொடுக்குறாங்க? சப்மிட் பண்ணுங்க, உங்க லைஃப் உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்படையுங்கள். ஒப்படைக்கிறது கூட என்ன நினைக்கிறாங்க, அது என்ன நான் ஒப்படைக்கிறது அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா யாரு யார் ஒப்படைக்க முடியாது, யார் யார் கீழ்ப்படிய முடியாது, யார் யார் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு லைஃபை பில்ட் பண்ணுன்னா முதல்ல நீங்க அவருக்கு சப்மிட் பண்ணுங்க. இது காட் அவரோட ஐடியா சொல்றாரு, உங்களுடைய லைஃப் அவர் சப்மிட் பண்ணுங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்றாங்க? Your married women must continue to live in subordination to your husbands. விவாகம் செய்யப்பட்ட பெண் தொடர்ந்து அவரோட
வாழுங்கள். அவங்க வேற மாதிரி கொடுக்குறாங்க, வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பைபிள்ல. You married women submit to your husbands as it is right in the Lord. சப்மிட் பண்ணுங்க உங்களுடைய கணவருக்கு. தமிழ்ல சொல்றாங்க கீழ்ப்படியுங்கள் உங்கள் புருஷர்களுக்கு. இது என்ன, பெண்களை தான் இப்படி சப்மிட் பண்ணுங்க, பெண்களை கீழ்ப்படிங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த வேதம் கூட பெண்களுக்கு எதிரானதா இருக்குது போல, வேதம் கூட பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடமை பறிக்குது, ஃப்ரீடம் இல்லாம நடத்துது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இங்க கீழ்ப்படியுங்கள் என்றது இது ரொம்ப மோசம் நினைச்சிடாதீங்க. கீழ்ப்படிந்தது ஒரு ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண போறீங்க. உங்களுக்குன்னு கடவுளால் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். குடும்பமாய் இந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ வெவ்வேறாய் இருக்கிற நீங்க யாரோ ஒரு கணவனையோ மனைவியோ நீங்கள் ஒன்றாய் இணைந்து திருமணம் செய்து இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களை கொண்டு கடவுள் சித்தம் ஒன்று இருக்குது. இந்த அசைன்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இது நடந்தா இது கண்டிப்பா ஆகும். ரெண்டாவது, இது கீழ்ப்படுதலை பற்றி பேசும்போது ஒருவேளை நீங்கள் தவறாய் நினைப்பீர்கள் என்று சொன்னால், கீழ்ப்படுதல் என்ற வார்த்தை ரொம்ப சரியில்லாத வார்த்தையா இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், நீங்கள் தேவனை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். சோ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், பிதாவின் வார்த்தைகளை கேட்டபடி நடந்தார். சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவைக்கு போற வரைக்கும் பிதாவின் வார்த்தையை அவர் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணினார், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிச்சதால இயேசு கிறிஸ்து கேவலமா எண்ணப்பட்டாரா? இயேசு கிறிஸ்து கேவலமாய் நடத்தப்பட்டாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சா? நோ, அது நியாயம். பிதாவுக்கு குமாரன் கீழ்ப்படினும் அப்படி நடந்தார். அவர் சொல்ற அந்த விதத்துல புருஷன் உங்களுக்கு தலையா இருக்கிற அப்படின்னாலே யாராச்சும் ஒரு ஹெட் இருக்கணும், ஒரு ஹெட் யாராவது ஒரு ஆள் இருக்கணும். அதுக்காக நான் ஹெட்டா இருக்கிறேன், நீ மாத்திக்கோ இல்ல, நீங்க நாம மாத்துறது கிடையாதுங்க. காட் சொல்றாரு புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான், ரைட், அதை நான் மாத்த முடியாது. கடவுள் என்ன பண்ணிட்டாரு, 2 கண் இங்க இருக்கணும், அது என்ன இங்க இருக்கணும், இங்க இருக்க கூடாதா? வச்சுக்கோங்க, பார்க்க நல்லாவே இருக்காது. அது என்ன காது இங்க இருக்கணும், ஏன் இங்க ஒரு காது இங்க ஒரு காது இருக்க கூடாதா? வச்சுக்கோங்க. சர்ஜரி எல்லாம் பண்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்றாங்க. சோ காடோட ஆர்டர் ஒண்ணு இருக்கு, கடவுளுடைய ஒழுங்கு ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்டர் படிதான் மனிதன் ஒரு ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறான். சோ இந்த ஸ்ட்ரக்சரை நாம மாத்த முயற்சி பண்ணா அப்புறம் பார்க்க அவ்வளோ ஒன்றும், ஹலோ கவனிக்கிறீங்களா, நல்லாவே இருக்காது. சோ நெக்கு 30 டிகிரி தான் திரும்பணும் வச்சிட்டாரு. அதனால நெக்கு 30 டிகிரி, ஏன் 80 டிகிரி திரும்ப கூட திருப்பிக்கோங்க. நெக்கு 80 டிகிரி திரும்ப தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. இத்தனை டிகிரி தான் திரும்ப கடல் வச்சிட்டாரு. இல்ல நான் சுத்தி சுத்தி வைப்பேன்னா அவ்வளவு முடிஞ்சது, ரோபோ மாதிரி ஆகணும் தான். நீங்க காடு எவ்வளவு டிகிரி எது திரும்பணுமோ, காடு எவ்வளவு நீளத்துல கை இருக்கணுமோ, காடு கண் எங்க இருக்கணுமோ, ஒரு பாடியுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு மனுஷன் ஒரு பார்க்க ரூபமா அழகா எப்படி இருக்கணுமோ அப்படி உருவாக்கி கிரியேட் பண்ணிட்டாரு. இதை நாம மாத்த முயற்சி பண்ணா நம்மளோட பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அத மாதிரி குடும்பத்துல புருஷன் தலையா இருக்கிறான்னா ரைட், காட் சொல்றாரு, ஓகே நான் ஏத்துக்கிறேன், ரைட், புருஷன் தலையா இருந்துட்டு போகுது. சோ தலையா இருக்கிறதுனால ஒண்ணு கெட்டு போறது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவர் தலை நீங்க வாழ நினைக்க கூடாது. அந்த தலைக்கு நீங்க ஒரு ஹெல்ப்பரா, ஒரு துணையா, ஒரு உதவிகரமா தேவன் பெண்ணை கொண்டு மனுஷனுக்கு இணைக்கிறார். மனுஷனும் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் ஒரு ப்ராஜெக்ட் அவங்க இந்த உலகத்துல கடவுள் சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். சோ கீழ்ப்படுது ஒன்றும் தப்பு இல்லை, அது நல்ல காரியம் சொல்றாங்க. அதை சப்மிட் பண்ணுங்க, அதை ஒபே பண்ணுங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது 19, புருஷர்களே
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் என்ன பண்ணாதீங்க, கசந்து கொள்ளாதீர்கள். இந்த பெண் உரிமை அல்லது விமன் ஆஃப் லிபரேஷன், விமன் ஆஃப் லிபர்ட்டி, பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய அந்த விடுதலை, இந்த பெண்கள் சுதந்திரம், பெண்ணின் விடுதலை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, ஒரு சில 100 ஆண்டுகளாக தான் பெண்களுடைய சுதந்திரத்துக்காக, பெண்களுடைய விடுதலைக்காக ஒரு சிலர் குரல் கொடுத்து கத்தனாங்க, போராடினாங்க. அவங்க நினைக்கிறாங்க, உலகம் நினைக்குது இவங்க தான் பெண் இனத்துக்கே தலைவன் சொல்லி. இல்லைங்க, வேதம் 100 ஆண்டுகள் இல்லைங்க, 1000 வருஷத்துக்கு மேலே சொல்லிருக்குது. புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். எல்லாம் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுகள் என்ன அர்த்தம்? அவங்களுடைய சுதந்திரத்தில் நீ கை வைக்காத. ஹலோ, அவங்களுடைய லிபர்ட்டியில என்ன பண்ணாத, அவங்களுடைய சுதந்திரத்தை கை வைக்காத, சுதந்திரத்தை தடுக்காத. அன்பு கூறுதல் என்ன? அன்பா இருக்கிற என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். பெண்களுக்கு, மனைவிகளுக்கு என்ன இருக்கணும்? ஹலோ, இந்த ஃப்ரீடமை பறிச்சு உனக்கு நான் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு நான் பூ வாங்கி கொடுக்குறேன், உனக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், என்ன வாங்கி கொடுத்த என்ன பண்ண, சுதந்திரமா போயிடுச்சு. அவங்களுக்கு வீடு கேட்கல, அவங்களுக்கு அது கேட்கல, இது கேட்கலங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டியது என்ன? ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற லவ். ரெண்டாவது, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம். எப்போ ஒரு ஃப்ரீடத்துல ஹஸ்பண்ட் கை வச்சுட்டாரோ, இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கணும். வருஷத்துக்கு 2 வாட்டி தான் உங்க ஊருக்கு போனோம். இதுதான் வாழ்க்கையா? சில சொல்றாங்க, அப்படி கண்டிஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க அவ்வளோ கண்டிஷன் போட வேணாம். நீங்க ஃப்ரீடம் கொடுத்து பாருங்க, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க அவங்க. என் ஒய்ஃபை நான் போகணுவேன், ஊருக்கு போறதே கிடையாது. அவங்களுக்கு இங்கேயே அந்த ஃப்ரீடம் இருக்கு, அவங்களுக்கு இங்கேயே அந்த விடுதலை இருக்கு, இங்கேயே அந்த லவ் இருக்கு. இந்த ஃப்ரீடம்காக, லவ்க்காக அவங்க விஜயவாடா வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. சம் ஃபேமிலியில என்ன நடக்குது? பாஸ்டருக்கு போன போட்டு பாஸ்டர் பொண்டாட்டி பெட்டி தூக்கின்னு போயிட்டார். என்னாச்சு? நேத்தெல்லாம் ஒரே சண்டை சச்சரவு. என்ன சண்டை சச்சரவு? என்ன சண்டைனா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது. அவங்க ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல போய், இது செய்யக்கூடாதாக்கும், அது பண்ணக்கூடாதாக்கும், பைபிள் இப்படி சொல்லுதாக்கும், அவர் இப்படி சொன்னாராக்கும், இப்படி எல்லாம் நீங்க விவாதம் பண்ணி, இப்படிலாம் நீங்க வாக்குவாதம் பண்ணா அது ஃபேமிலியாவே இருக்காது. பைபிள் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் எல்லாம் அன்பு கூறுங்கள். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? சும்மா காசை நீ கையில கொடுத்து, இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க, கணக்கு கரெக்டா கொடுன்னு, அது அன்பு கூறுறது. அது ஹலோ, அது வேலை வாங்குறது. ஃப்ரீ ஓசிலேயே அக்கௌண்டன்ட் நீங்க நியமிக்கிற மாதிரி 10,000 ரூபாய் கணக்கு சொல்லு, உட்கார வச்சு, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு. அன்புன்றது வேற கேட்டகரிங்க. நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து 10 கணக்கு கேட்கறது. அதுக்கப்புறம் நீயே வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கையில காசு கொடுத்துருவாங்க அவங்க. அன்பு கூறுங்கன்றது சும்மா அவங்கள எக்ஸைட் பண்றது கிடையாது, அவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு நடத்துறது கிடையாது. அன்புங்கிறது வேற கேட்டகரி. அன்புன்னு என்ன? அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம், அவங்க என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஹலோ, வாயே திறக்க மாட்டாங்க எல்லாம். என்னையா இது, இன்னைக்கு போய் எல்லா குடும்பத்தோட உள்ள வந்துட்டோம், பேசாம இன்னைக்கு கட் பண்ணிருந்துருக்கலாம் போலயே, லாஸ்ட் வீக் வந்திருக்கலாம் போல. நல்லதுங்க, இந்த கோயிலுக்கு எல்லா வாரம் வர்றது நல்லது, எல்லா வாரம் எல்லாருக்கும் நல்லது. இந்த கோயில்ல வாரத்துல ஒரே சர்வீஸ், பிள்ளைகளுக்கு ஒரு சர்வீஸு, பெரியவங்களுக்கு ஒரு சர்வீஸு, வயசானவங்களுக்கு ஒரு சர்வீஸு, லேடிஸ்க்கு ஒரு சர்வீஸ்க்கு அப்படிலாம் இங்கே நடத்துறது கிடையாது, அது நேரமும் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் ஒரே சர்வீஸு. பட் அந்த ஒரு சர்வீஸில் உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ உள்ள எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் கிடைக்குங்க. ஸோ புருஷர்களே புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க, எல்லாம் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள்னா அவங்களுடைய அவங்கள ஃப்ரீடமை விடுங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களுடைய விருப்பத்தை தடுக்காதீங்க. சில குடும்பத்திலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேர்ள்ஸ் ப்ரீவியஸ் மேரேஜில் அவங்க லிப்ஸ்டிக் போட்டு பழகி இருப்பாங்க.
கல்யாணம் ஆனவர் லிப்ஸ்டிக் போடவே போடாது. இதுதான் லவ்வா? இது லவ்வே கிடையாது. அரெஸ்ட் பண்றீங்க நீங்க அவங்கள கைது பண்ண மாதிரி, கைதி மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்கள மறந்துடுவாங்க, லிப்ஸ்டிக்கை மறந்துடுவாங்க, வயசாயிடும். அதுக்கப்புறம் இனிமேல் லிப்ஸ்டிக் போட்டு யாரை பார்க்க போறதும் லிப்ஸ்டிக் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அது அந்த டைம்ல அவங்களுக்கு விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுக்கல, அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அதுக்கு 1008 சட்டம் பேசுனீங்க, 1008 தத்துவம் பேசுனீங்க. இப்ப நீங்க இருக்கிறதுலே பெஸ்ட் லிப்ஸ்டிக் வாங்கி போய் கொடுத்தா கூட தூக்கி விசில் அடிச்சிருவாங்க, கொண்டு போடுவாங்க. ஏன்னா அது மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஹலோ, விலங்குதான் அது சொல்லாரு. நாங்க படிச்ச வேற மாதிரி படிக்கிறோம், நீங்க பேசுன வேற மாதிரி பேசுங்க. தட்ஸ் லைக் டீச்சிங். தான் இந்த டீச்சிங்ஸ் வந்து லைஃப் ரொம்ப நல்லது. அன்பு கூறுங்கள், எல்லாம் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள்னா உங்கள் மனைவிகளுடைய சுதந்திரத்தை தடுக்காதீங்க. அங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்றாங்களா, டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ணி ஏற்றி விடுங்க. ஃபர்ஸ்ட் போகலன்றாங்களா, இருக்க விடுங்க. இருக்கிறவங்கள போன்னு சொல்றது, போறவங்களே இருன்னு சொல்றதோ பிரச்சனையே. ஸோ அங்கதான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. போவாதன்ற நீ போறேன்னு சொல்ற அப்படின்றது, இருன்ற நீ போறன்ற அப்படிங்கிறது, இதான் ப்ராப்ளம். மெச்சூர் இல்லாத மனிதர்கள், மெச்சூர் இல்லாத கிறிஸ்டியன்ஸ், இதெல்லாம் வந்து நான் பேசுற இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நீங்க நினைக்க கூட உலகத்துல இருக்குது பிரச்சனை, கிறிஸ்தவ கரெக்டா இருக்கிறான். நோ, கிறிஸ்தவத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களதான் பேசிட்டு வராங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இவ்வளவு ப்ராப்ளம், குழப்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு மெச்சூர் கிடையாது. டிஃப்ரெண்டா திங்க் பண்றது, டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறது, பொய் சொல்றது, மறைச்சு வாழ்றது. ஸோ இதுதான் லைஃப் கண்டினியூ ஆகாம பிரேக் ஆகிறது. ஏன் டிவோர்ஸ் நடக்குது, ஏன் பிரேக் ஆகுது, ஏன் பிரிஞ்சிடுறாங்க, ஏன் சண்டை வருது, எல்லாம் இதுதான் கதை. இந்த மாதிரி கோயிலுக்கு போய் இந்த மாதிரி பிரசந்தெல்லாம் கரெக்டாக கேட்டாங்கன்னா லைஃப் இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அவங்க சுதந்திரம், எப்போ நீங்க ஒருத்தரோட சுதந்திரத்தை நீங்க தடுக்கலையோ நீங்க அவங்கள அன்பு கூறுகிறீர்கள். ஆமென். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், அதான் ஃப்ரீடம், அதான் லவ். லவ்ன்றது ஃப்ரீடமோட கனெக்ஷன், சுதந்திரம். ஸோ அவங்க சொல்லணும், என் ஹஸ்பண்ட் வீட்டில் எனக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? என் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லா அன்பும் இருக்கு. ஏன் பெண்கள் அவங்க அப்பா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னா அங்க அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, முழு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க நினைச்ச நேரத்துல தூங்கலாம், நினைச்ச நேரத்துல எழுந்திருக்கலாம், நினைச்ச நேரத்துல சாப்பிடலாம், விரும்புறத கேட்டு வாங்கலாம். அதுக்கு தான் அப்பா அம்மா வீடு, அப்பா வீடு அம்மா வீடுன்னு பறக்குறாங்க பெட்டி எடுத்துன்னு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அதை விட அதிகமான ஃப்ரீடம் நீங்க கொடுங்க. புருஷர்களாகி நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு அதை விட அதிகமான ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களுக்கு விரும்புறபடி வாழ இடம் கொடுங்க, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, பேச ஸ்பேஸ் கொடுங்க, அவங்கள திங்க் பண்ண ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கு விருப்பமானதை அவங்களே வாங்கறதுக்கு டைம் கொடுங்க. சும்மா கடைக்கு போயிட்டு இதை வாங்காத, அதை வாங்க, அதை வாங்க, இதை வாங்கன்னு சொல்லி குறைச்ச கொடுத்துருக்காதுங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கொடுக்க அந்த ஸ்பேஸ்லயே உங்களுக்கு ஃப்ரீடம் வந்துடும், அந்த ஃப்ரீடம்லயே அன்பு வந்துடும், அந்த அன்புலயே லைஃப் கண்டினியூ ஆகும். ஆமென். அது உடைக்கவே முடியாது யாராலையும். எத்தனை பேர் வந்து காதல ஊதுனா கூட உடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடமே வேற. எதுவுமே நம்புறீங்க? இதான் லைஃபை பற்றி பேசப்பட்டது. ஸோ இங்க கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் மத்தியில் அது கிடையாது. கிறிஸ்டியன் பீப்புள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா ஃப்ரீடம் லாஸ் பண்ணி இருக்கிறாங்க, லவ் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்ல, லவ் இல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எல்லாம் நல்ல நல்ல கலர் சாரியா கட்டணும்னு விருப்பம், ஆனா கிறிஸ்தவன் ஆன பிறகு ஒரு வெள்ளையை தான் போகணுன்ற ஒரு கட்டாயம். இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படி இருக்குன்னு விருப்பம், ஆனா கிறிஸ்தவன் ஆயிட்டும் அதை செய்ய முடியாது, கல்யாணம் ஆச்சு அதை செய்ய முடியாது. சோ உங்கள் ஃப்ரீடத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மேரேஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய ஃப்ரீடம் கிறிஸ்டியானிட்டி தடுக்காது, உங்களுடைய ஃப்ரீடம் மேரேஜும் தடுக்காது. ஆனா இந்த ஃப்ரீடத்தை ஒன்னு தடுக்குதுன்னு சொன்னா அதுதான் மதம்.
இந்த ஃப்ரீடத்தை தடுக்குதுன்னு அதுதான் மதம். மதங்கள் எப்பவுமே உங்க ஃப்ரீடத்தை கை வச்சுன்னு இருக்கும், உங்க ஃப்ரீடத்தை தடுத்துட்டே இருக்கும். மதம் என்ன சொல்லுது? இதை சாப்பிடணும், அதை சாப்பிட